இயக்குனர் கே செல்வமணி கேப்டன் விஜயகாந்தை வைத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். அவற்றில் ஒன்று புலன் விசாரணை, மற்றொன்று கேப்டன் பிரபாகரன். இவற்றில் கேப்டன் பிரபாகரன் படத்தின் போது அவர் பட்ட கஷ்டங்களை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனோடு பகிர்ந்துள்ளார். அவை என்னவென்று பார்க்கலாம். நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனர். எனக்கு குவான்டிட்டி முக்கியமல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். கேப்டன் பிரபாகரன் படத்தை முதலில் நான் எடுத்தது ஃபுல்லா நைட் தான் ஷூட்டிங். 100 நைட் ஷூட் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் கால் ஷீட் கொடுத்ததே நைட் ஷூட்டிங்க்கு மட்டும் தான். என்னோட டோன் வந்து பிளாக், அதனால நைட் தான் ஷூட். இது ஃபுல்லா கிரீன் டோன் படம். ஷோலே மாதிரி படம் எடுக்கணும்னு நினைச்சேன். அப்போ ஆட்டோ சங்கர் அதுல கிளிக் ஆச்சு. அது உண்மை கதை. அதனால நான் வீரப்பனை பத்தி எடுக்கலாம்னு நினைச்சேன். ஃபுல்லா கிரீன் டோன். அதுக்காக நான் 6 மாசம் பிரயாணம் பண்ணியிருக்கேன். ஜிப்சி ஜீப் கொடுத்துட்டாங்க. நான் அசிஸ்டன்ட், போட்டோகிராஃபர், டிரைவர் போனோம். ஏறக்குறைய 40,000 கிலோமீட்டர் சுத்தி இருக்கும். நான் சுத்தாத ஃபாரஸ்டே கிடையாது. சவுத் இந்தியாவில் எல்லா ஃபாரஸ்டும் எனக்கு தெரியும். 30 கிலோமீட்டர் தமிழ்நாட்டு பார்டர்ல மலை ஏறி அந்த பக்கமா இறங்கி இருக்கும். நடந்து போயிருக்கும். ஒரு 4 நைட் ஃபுல்லா மலையிலேயே கழிச்சிருக்கும். அதுக்கு பல்வேறு விதமான சித்திரவதைகளை கூட அனுபவிச்சிருக்கும். புலியை நேரா பார்த்திருக்கோம். யானை துரத்துதுன்னு பயந்து ஓடி இருக்கும். நாங்க ஒரு தடவை போகும்போது டேர்னிங்ல வண்டி ஏறி அப்படியே நிக்குது. அப்படியே டிரைவர் நிக்கிறான். ஒரு புலி ஏறி பேனட் மேல ஒரு காலை தூக்கி வச்சுட்டு நிக்குது. 6 அடி 8 அடி இருக்கும். அப்போ வாட்சர் சொல்றான், எந்த விதமான மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது, வண்டியை ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து பறண்டுது, எங்களை பார்க்குது. அது மாலை 6 மணி இருக்கும். அப்படியே இறங்கி போகுது. இவ்வாறு கே செல்வமணி தெரிவித்துள்ளார்.